Hi friends, welcome to TNE சேவை சேனல். இந்த வீடியோல நாம ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். நீங்க புதிதாக மெடிக்கல் ஷாப் தொடங்க ஆர்வமுள்ள நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதிதாக மெடிக்கல் ஷாப் தொடங்குவதற்கு முதல்வர் மருந்தகம் என்ற திட்டத்தின் கீழ் 3 லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்குறாங்க. 5/2/2025 அன்று இதற்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணையில என்ன சொல்லிருக்காங்கன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த PDF ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்னை மாவட்டத்தில் முதல்வர் மருந்தகம் அமைக்க இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 15/8/2024 சுதந்திர தின விழா உரையில் ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகம் துவங்கப்படும் என அறிவித்தார்கள். ஏற்கனவே சுதந்திர தின விழா அன்று மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து பொருட்கள் கிடைப்பதற்காக முதல்வர் மருந்தகம் தொடங்கப்படும்னு முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக முதற்கட்டமாக சென்னையில் 1000 முதல்வர் மருந்தகம் அமைக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் B.Pharm ஆர் D.Pharm சான்றிதழ் உள்ளவர்கள் மற்றும் அவர்களின் ஒப்புதல் பெற்றவர்களும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பமுள்ளவர்களுக்கு 110 சதுரடிக்கு குறையாமல் சொந்த இடம் அல்லது வாடகை இடம் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது சொத்து வரி ரசீது அல்லது வாடகை ஒப்பந்த பத்திரம் போன்ற டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு முதல்வர் மருந்தகம் அமைக்கும் தொழில் முனைவோருக்கு அரசு மானியம் ரூபாய் 3 லட்சம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மானியம் பார்த்தீங்கன்னா 2 தவணைகளாக ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு முதற்கட்டமாக 1.50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணத்தை வச்சு உட்கட்டமைப்பு வசதிகளான ரேக், ஃப்ரிட்ஜ் மற்றும் ஏசி போன்றவற்றை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இறுதிக்கட்ட மானியமாக 1.50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.